வணக்கம். நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். தமிழக செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்களால் புத்தேரியில் உள்ள கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுடைய வீடுகளில் செய்யப்பட்ட சோதனைகளின் அடிப்படையில் கஞ்சா போன்ற போதைப் பொருள் கிடைக்கப்பட்டதா சொல்றாங்க. புத்தேரியில் இருக்கிறது SRM காலேஜ் தான். அந்த காலேஜ் பேரை பகிரங்கமாக சொல்லாம வெறும் புத்தேரியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரின்னு சொல்லி மூடி மறைக்க முயற்சி பண்றாங்க. ஏன்னா தமிழ்நாடு அளவில், ஏன் இந்திய அளவில் SRM கல்லூரிக்கு ஒரு பேர் இருக்கு. இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் மாணவர்கள் SRM கல்லூரியில் படிப்பதற்காக வந்து தேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. SRM காலேஜில் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சா வருங்காலங்களில் கல்லூரியில் சேர்க்க பெற்றோர்கள் தயங்குவார்கள் என்ற காரணத்திற்காக கல்லூரியின் பெயர் மூடி மறைக்கப்படுது. நடந்த சம்பவம் என்னன்னா, அந்த காலேஜுக்கு பின்னாடி ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு புதிய கட்டிடம். அந்த கட்டிடத்துல கிட்டத்தட்ட 600 ஃபிளாட்ஸ் இருக்கு. பெரிய கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரு ஹாஸ்டல் மாதிரி தங்கி படிக்கிறாங்க. பொதுவாகவே SRM கல்லூரியுடைய பின்பக்க வாசல், முன்பக்க வாசல், இது சைடுல ஒரு வாசல் இருக்கு. எல்லா பக்கத்துல இருந்தும் மாணவர்கள் வெளியே வரக்கூடிய அந்த பகுதிகளில் நிறைய கடைகள் இருக்கும். வெளி மாநில மாணவர்கள் படிக்கிறதுனால அந்த கடைகளில் வடநாட்டு உணவு, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் இதெல்லாம் விற்பனை செய்யப்படுவது வழக்கம். அதுல ஒரு உணவகம் வட இந்தியாவிலிருந்து கஞ்சா போன்ற பொருட்களை ட்ரெயின் மூலமாக கடத்தி கொண்டு வந்து இங்கே தங்குதடையின்றி வியாபாரம் செய்வதாக ஒரு தகவல். அதுபோக அந்த பகுதிகளில் முன்னாள் மாணவர்கள், அதாவது அந்த கல்லூரியில படிச்சு ஃபெயில் ஆனவங்க, அந்த மாதிரி அங்கேயே தங்கியிருந்து மறுபடியும் படிச்சு பரீட்சை பாஸ் பண்றேன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களும் இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்டுக்குள்ள தங்கி இருக்கும் போது அவங்களும் இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய சில ரவுடிகளும் சேர்ந்து கொண்டு மாணவர்களுக்கு கஞ்சா போன்ற போதைகளை வியாபாரம் செய்வது ஒரு தொழிலாகவே செய்து வர்றாங்க. இதை தாம்பரம் காவல்துறையினர் ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து 500க்கும் மேற்பட்ட காவலர்களை அழைத்து கொண்டு சென்று அங்கு ஒரு பெரிய சோதனை நடத்திருக்காங்க. அப்படி செய்யப்பட்ட போது கிலோ கணக்கில் கஞ்சா எல்லாம் கிடைச்சிருக்கு. மாணவர்கள் கஞ்சா பயன்படுத்தியது ஆதாரபூர்வமா நிரூபணமாயிருக்கு. 19 மாணவர்கள் கைதாயிருக்காங்க. ஒரு ரவுடியும் கைதாயிருக்காரு. நம்ம உடன்பிறப்புகள், திமுக உடன்பிறப்புகள் உடனே இந்த கல்லூரி நடத்துவது பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பச்சமுத்து என்பவருடையது. இது பாஜக பதில் சொல்லணும் அப்படி இப்படின்னு பாஜக இதுல சம்பந்தப்படுத்திருக்க மாதிரி சமூக வெளிகள்ல பேசுறாங்க. நமக்கும் அதே சந்தேகம் தான். இது பாஜக தரப்பு நபர் நடத்துகிற கல்லூரி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ரெய்டை உடனே நடத்திட்டாங்க. நல்ல விஷயம் தான், தப்பு எங்க நடந்தாலும் பிடிக்க வேண்டியதுதான். ஆனா இந்த மாதிரி கஞ்சா வியாபாரம் SRM காலேஜ் பக்கத்துல மட்டும்தான் நடக்குதா, வேற எந்த கல்லூரி பக்கத்துலயும் இந்த மாதிரி நடக்கலையா அப்படின்னு கேட்டா யார்கிட்டையும் பதில் இருக்காது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரியுடைய வாசல்களிலும் இந்த மாதிரி கஞ்சா வியாபாரம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. மாணவர்கள் மிக கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டாயம். கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். அந்த காலத்துல நாங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரியான கெட்ட சகவாசங்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, நாங்க படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன பெட்டி கடை இருக்கும். அதுல சிகரெட் விற்பாங்க. எங்க வாத்தியார்லாம் அதுல போய் சிகரெட் வாங்கி குடிப்பாரு. அவர் அங்க போய் சிகரெட் வாங்கி குடிச்சிட்டு உள்ள வந்து சிகரெட் குடிக்கிறதுடைய கெடுதல்கள் பத்தி எல்லாம் கிளாஸ் எடுப்பாரு. அப்புறம் அவரே போய் சிகரெட் குடிப்பாரு. ஒரே சிரிப்பா இருக்கும். என்னன்னா, அவரால் அந்த சிகரெட் பிடிக்கிறத நிறுத்த முடியல. நானும் என்னுடைய நண்பன் ஒரு பையன் இருந்தான். அந்த பையனும் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது சிகரெட் பிடிக்கிறதுக்கு போறோம். அந்த நேரத்தில் சிகரெட் பிடித்ததே இல்லை. ஆனா சிகரெட் பிடிக்கிறனுங்கிறது ஒரு ஆர்வமான விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல வந்த சினிமா படங்கள்ல ரஜினிகாந்த் சிகரெட்டை அப்படி தூக்கி போட்டு பிடிப்பாரு. ரொம்ப ஸ்டைலா சிகரெட் பிடிப்பாரு. அது ரஜினியா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல சினிமா ஹீரோக்கள் சிகரெட் பிடிக்கிறது ரொம்ப ஸ்டைலா பிடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்டைலா நம்மளும் சிகரெட் பிடிச்சா நல்லா இருக்கும். எங்களுக்கு அந்த போதையை பத்தி எல்லாம் தெரியாது. இப்போ சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்னு நானும் என்னோட நண்பனும் போயிட்டோம். சிகரெட்டும் வாங்கியாச்சு. இப்போ யாரு முதல்ல பத்த வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை. என்னோட நண்பன் தைரியமா அவன் முதல்ல எடுத்து சிகரெட்டை பத்த வச்சான். அவனுக்கு வந்த இருமல், அந்த கண்ணெல்லாம் சிவந்து போய் முதல் தடவை சிகரெட் பிடிக்கிறான் இல்லையா, அதனால வந்த இருமலும் அந்த தலை கிருகிருப்பு வந்து ஒரு மாதிரியான ஒரு கஷ்டத்துக்கு ஆளாயிட்டான். அதை பார்த்த எனக்கு ஐயோ இவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு, இவனுக்கு நண்பன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்ணி எல்லாம் சோடாலாம் வாங்கி கொடுத்து அந்த இடத்துல இருந்து நாங்க அந்த சிகரெட்டை தூக்கி தூர போட்டுட்டு வந்துட்டோம். நான் இன்னைய வரைக்கும் அந்த சிகரெட்டை மறுபடியும் தொடவே இல்லை. கடவுளுடைய அனுக்கிரகத்தால அன்னைக்கு நான் சிகரெட் பிடிக்க முதல்ல ஆரம்பிக்கல. முதல்ல ஒருவேளை பிடிச்சிருந்தா இன்னைக்கு நான் என்னோட நண்பன்
ஃபுல்லாக சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி நானும் பிடிச்சிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, ஒரு சூழ்நிலை, சிகரெட் ஒரு ஸ்கூல் வாசலில் கிடைக்குது, அதை வாங்கி நாங்கள் பயன்படுத்துகிறோம். அந்த கடை நபர் எங்களுக்கு விற்றதே தவறு. அன்னைக்கு தேதியில் இந்த மாதிரி கல்லூரி பள்ளிக்கூடங்கள் அருகிலே சிகரெட் விற்கக்கூடாதுன்ற சட்டம்லாம் இல்லை. இருந்தாலும் அவர் ஒரு நியாய தர்மம் பார்த்து ஒரு பள்ளி சீருடையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த சிகரெட்டை விற்காம இருந்திருக்கலாம். எளிமையாக அந்த பொருள் கிடைக்கும் போது இந்த மாதிரி மாணவர்கள் கெட்டு போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த காலத்தில் எங்கள் கிட்ட நிறைய காசு இல்லை, நாங்கள் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த குடும்பமாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் நல்ல குணங்களோடையும் நல்ல பழக்க வழக்கங்களோடையும் இருப்பதற்கு அந்த காலத்தில் நாங்கள் ஏழ்மையில் இருந்தது தான் காரணம். அந்த நேரத்தில் என்னோட படித்த பல மாணவர்கள், பணக்கார மாணவர்கள் 1-2 பேர் இன்னைக்கு உயிரோடவே இல்லை. ஒரே காரணம் போதை பழக்க வழக்கங்கள். உயிரை பறிக்கக்கூடிய அளவிற்கு கடுமையாக போதைக்கு அடிமையாகி உயிரை இழந்திருக்காங்க, வாழ்க்கையை இழந்திருக்காங்க. அவங்க குடும்பம், அவங்க பசங்க நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு பணத்தை கையில் கொடுத்தாங்க. இந்த பணம் தவறான வழியில் செலவழிக்கப்பட்டு இந்த மாதிரி ஆச்சுங்களா. கடவுளே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தான் எங்களை ஏழ்மையாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்படுவேன். இன்னைக்கு நாங்கள் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கிறோம்னா அன்னைக்கு சிறிய வயதுல அது அறிமுகமே ஆகாம பார்த்து கொண்ட அந்த தருணங்கள் தான் காரணம். ஆகவே வறுமையும் நல்லதுதான். வறுமை உங்களை நேர்மையான ஒரு நபராக மாற்றும். ஏன்னா தவறு செய்வதற்கு பணம் இருக்காது, தவறு செய்வதற்கு சூழ்நிலை இருக்காது. தவறு செய்வதற்கு சூழ்நிலையும் இருந்து தவறு செய்யாம இருப்பவன் உத்தமன். அப்படியும் நபர் இருக்காங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு விஷயமும் நம்மளை அடிமையாக்குவதை நம்ம ஏற்றுக்கவே கூடாது. அது ஒரு சின்ன காஃபியாக கூட இருக்கட்டும். காஃபி, டீ, ஒருத்தருக்கு காலையில் எந்திரிச்ச உடனே காஃபி டீ குடிக்கலன்னா வேலை ஓடாது. அதுக்கு நீங்க அடிமை, அது அடிக்ட் தான். அது ஒரு போதை பொருள் இல்லைனாலும் ஒரு பழக்கத்துக்கு ஆளாக்குகிறது. நான் என்னை எந்த வகையிலையாவது ஏதாவது ஒரு விஷயம் கட்டுப்படுத்துதுன்னா அந்த விஷயத்தை விட்டுருவேன். நான் டீ, காஃபி, எந்த விதமான கெட்ட பழக்கத்துக்கும் நான் ஆளாகல. அன்பு, பாசம்ன்றது கூட போதையை தருது, அது கூட நம்மளை அடிமையாக்குதுன்னா அதை கூட தள்ளி வச்சிருவேன். உலகத்துல யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான அடிமையாக்கக்கூடிய பொருட்களை, அது டீ காஃபில இருந்து சிகரெட்டு, சாராயம், இன்னைக்கு கஞ்சா எல்லாம் ஒரே ஒரு தடவை ஒரு மனிதன் கஞ்சா புகைத்து விட்டால் அவனுடைய மூளையுடைய அந்த தன்மையே மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல அவனுக்கு எதையும் படிக்கிற மூளையோ எதையும் புரிஞ்சுக்கிற பக்குவமோ கஞ்சா அடிக்கிறவனுக்கு கிடையாது. ஆகவே கஞ்சா என்ற ஒரு விஷயம் மிக மோசமான ஒரு பழக்க வழக்கத்தை தரக்கூடியது. கஞ்சா மாணவர்கள் எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு கஞ்சான்றாங்க, அபின், அது பவுடர், என்னெல்லாமோ புதிய புதிய வகையான பொருட்கள். அந்த நேரத்தில் ஒரு உற்சாகத்தை கொடுப்பதற்காக இன்னொரு பையன் அதை பயன்படுத்துறான் அப்படிங்கிறதுக்காக நானும் பயன்படுத்தி பார்க்குறேன். என் நண்பன் மேல உள்ள பாசத்தில் நண்பன் செய்யக்கூடிய அதே தவிர நானும் செய்யணுன்ற துணிச்சல்ல மாணவர்கள் ஈடுபடுறாங்க. மாணவர்கள் இது போன்ற தீய பழக்க வழக்கங்களை ஒரு காலமும் அனுமதிக்க கூடாது, ஒரு காலமும் அதுல ஈடுபடக்கூடாது. ஒரே ஒரு தடவை முயற்சி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஆரம்பிச்சா அதை விடவே முடியாத அளவுக்கு உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய வகையில தான் அந்த பொருட்கள் தயாரித்திருக்காங்க. ஆகவே இது போன்ற தீய பொருட்களை பயன்படுத்துவதை மாணவர்கள் தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். பெற்றோர்களும் மாணவர்கள் ஏதாவது தீய நண்பர்களுடன், தீய பழக்க வழக்கங்களுடன் ஈடுபடுவதற்கு வாய்ப்புள்ள சூழ்நிலைகள் இருக்குதா அப்படின்னு தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரே ஒரு நிமிஷத்துல உங்க மகனோ மகளோ தவறான வழியில செல்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ள ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நிலவுது. இது SRM காலேஜ்ல மட்டும் நடக்கல, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல இன்னைக்கு அதுதான் நிலைமையா இருக்கு. நன்றி, வணக்கம்.